ஓகே, ஜெனரலா அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா முதல் கேள்வி என்ன அப்படின்னா, என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஒரு வெல்டருக்கு எவ்வளவு சேலரி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோக்குள்ளேயே நம்ம போவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசியில இருந்து. என்ன அப்படின்னா, வெல்டிங் அப்படிங்கிறதாவே ஒரு வெல்டர் அப்படின்னா வெல்டரா அப்படின்னு பாக்குறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? ஏன்னா வெல்டர் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது என்னன்னா, எல்லாருக்கும் வர யோசனை என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த கிரில்லு கம்பி அடிக்கிறவங்க, கேட்டு கம்பி அடிக்கிறவங்க, அந்த அப்புறம் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் அந்த பற்ற வச்சு கொடுக்குறவங்க, அதுதான் வெல்டரு. இந்த வெல்டருக்கு வந்து அதை போய் பெருசா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சிந்தனைகள் வந்து நிறைய பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. மக்களே யோசிச்சு பாருங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியான வெல்டிங்னால உருவாக்கப்பட்டது தான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஓட்டுற கார் பைக்ல ஸ்டார்ட் பண்ணி ஆயில் அண்ட் கேஸ், பவர் பிளான்ட், ஷிப் பில்டிங்ல வரைக்கும் எல்லாமே வெல்டிங் தான் பேஸ் பண்ணி இருக்கும். ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. எஸ், மெயினா பாய்லர், பிரஷர் வெசல், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ல ஏதோ இங்க நம்ம சும்மா இந்த கிரில் கேட் செய்யற ஒரு வெல்டரை கூப்பிட்டு போய் நீங்க ஒரு பாய்லர் செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு வெல்டர் போய் ஏதோ ஒரு வெல்டிங் எல்லாம் வைக்க விட முடியாது. ஸோ வெல்டர்னா எல்லாரும் வெல்டர் தான், பட் இந்த வெல்டருக்கான கிரேட்ஸ் நிறைய இருக்கு. ஜென்ரலா நீங்க இப்போ ஒரு சேலரி சொல்லியிருப்பீங்க. இப்போ சொல்லுங்க, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி வச்சிருக்கிறது வந்து ஒரு 16mm பிளேட், 16mm ஸ்டாண்டர்ட் பிளேட்டு. இந்த பிளேட்டை வெல்ட் அடிச்சுக்கிறாங்க. இந்த வெல்டருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம்? 1 கோடி. நான் சொல்ற சேலரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளேயே 3000 ரூபாய் மினிமமே சொல்ற. ஒரு ஆவரேஜா நீங்க கணக்கு போட்டீங்கன்னா, ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் வெல்டருக்கு 3000 பர் டேக்கு சம்பளம் கிடைக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன்னா இந்த வெல்டிங்லாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை அக்யூரசி தேவைப்படுது, ஹை குவாலிட்டி தேவைப்படுது. ஸோ அந்த குவாலிட்டியை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா we need a professional welder. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். சரி, ஏன் இப்ப வெல்டரை பத்தி கதையை அடிச்சுன்னுக்கிறேன், என்ன விசேஷம், வெல்டர் பத்தி கோர்ஸ் எடுக்க போறியா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை இருக்குமோ. இல்லைங்க பாய், அப்படிலாம் நாங்க எடுக்கலைங்க பாய், இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? நாங்க வேற ஒரு விஷயத்துக்காக இதை எடுத்திருக்கோம். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு வெல்டரை, அவரு நல்ல ப்ரொஃபஷனல் வெல்டர் தான், அவர் சூப்பரா வெல்டிங் அடிப்பாரு, அவர் அடிச்சா குவாலிட்டியா இருக்கும் அப்படிங்கிற என்ஷூர் பண்ற ஒரு முக்கியமான வேலை வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கிய பங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர்கிட்ட தான் வருது. ஓகே, இந்த வெல்டரை குவாலிஃபை பண்றதுக்கு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பாங்க? இந்த வெல்டர் நல்லா அடிக்கா இருப்பான், இந்த வெல்டர் அடிச்சா தப்பா இது நல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா, வெல்டிங் இன்ஸ்பெக்டர், சிசிப் வெல்டிங் இன்ஸ்பெக்டர், சிசிப் 3.1 முடிச்ச ஒரு வெல்டிங் இன்ஸ்பெக்டர் இதை அப்ரூவ் பண்ணலாம். அல்லது AWS அப்படின்னு சொல்லுவாங்க, AWS வெல்டிங் இன்ஸ்பெக்டர், அமெரிக்கன் வெல்டிங் சொசைட்டின்னு இருக்கும், அது முடிச்சவங்க இவங்களை அப்ரூவ் பண்ணலாம். இல்லை சார் அதெல்லாம் இந்த சர்டிஃபிகேஷன் நான் முடிக்கல அப்படின்னாலும், ஒரு குவாலிட்டி இன்ஜினியரா இருந்தீங்கனாலும் நீங்க ஒரு வெல்டரை குவாலிஃபை பண்ண முடியும். ஓகே, ஒரு வெல்டரை குவாலிஃபை பண்றதுன்னா, இங்க வா, இந்த 10 பக்கம் டெஸ்ட் எழுதி மார்க் 100க்கு 100, ஓகே யூ ஆர் செலக்டட் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. ஏமாந்தியா? போய் ஓரமா உட்காரு. இட்ஸ் a practical test, எக்ஸாக்டான ப்ராக்டிக்கல் டெஸ்ட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு வெல்டர் வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் அடிக்கணும்னா சாதாரண கிடையாது. நான் சொல்றது இந்த வெல்டிங் நீங்க வந்து காலேஜ்ல சார், காலேஜ்ல நானே அசால்ட் எடுப்பேன் சார், 2 கிலோ 2 எலக்ட்ரோட வச்சு வெல்டிங் எடுப்பேன் சார், இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க வராதீங்க. வருவாங்கடா, நான் தான் வருவேன். நான் சொல்ற வெல்டிங் வந்து ப்ரொஃபஷனல் வெல்டிங்க சொல்றேன். ஸோ இந்த வெல்டிங் அடிக்கிறதுனா அது இந்த குவாலிட்டி ஹை அக்யூரசி கொடுக்கறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அவர் கொடுக்குறாரா இல்லையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவருக்கு அதுக்கான ப்ரொசீஜர் இருக்கு. என்ன குரூ எடுக்கணும், என்ன குரூ ஆங்கிள் இருக்கணும், எவ்வளவு ரூட் கேப் இருக்கணும், எவ்வளவு ரூட் ஃபேஸ் இருக்கணும், எத்தனை லேயர்ஸ் அடிக்கணும், என்ன கரண்ட் அடிக்கணும், இவ்வளவு கதை இருக்குதுக்கு பின்னாடி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு வெல்டர்னாலதான் ஒரு குவாலிட்டியான வெல்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த குவாலிட்டி வெல்டிங்ல உங்கள் உயிர் காக்கும். எஸ், இப்போ வந்து என்னன்னா, இந்த வெல்டர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, ஒரு பிளேட்லாம் கட் பண்ணி இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பக்காவா வெல்டிங் அடிப்பார். வெல்டிங் அடிச்ச கையோட அடுத்து யாரெல்லாம் அதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த வெல்டருக்கு வந்து இல்ல சார் எனக்கு பழக்கம் சார் இந்த மாதிரி டெஸ்டிங்ல அடிச்சு அப்படின்னா அவருக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது சூப்பர்வைசரோ இல்ல குவாலிட்டி இன்ஜினியரோ இல்ல வெல்டிங் இன்ஸ்பெக்டரோ வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. தம்பி இது இத்தனை லேயர் அடிக்கணும், இவ்வளவு குரூ இருக்கணும், இவ்வளவு ரூட் கேப் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுப்பாங்க. அது ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெல்டிங் அடிப்பாங்க. ஏன்னா வேலை தெரியும் சில பேருக்கு, சில பேர் அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அதுல வாட் நான்சென்ஸ்.
நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ. ஆனா சில பேருக்கு வந்து வேலை தெரியும், பட் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து பேர் தெரியாது. அந்த பேர் எல்லாம் விளக்கி சொல்லி இதுக்கு இப்படிதான் டெக்னிக், இது இதனாலதான் வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன ஓரியன்டேஷன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வெல்டரை வந்து வெல்டிங் அடிக்க சொல்லுவாங்க. வெல்டிங் அடிப்பாங்க. வெல்டிங் அடிச்சதுக்கு அப்புறமா ஓகே வெல்டிங் பாக்குறதுக்கே பல பவர் இருக்குதுங்கயா, இதாங்கயா வெல்டிங், இதாண்டா வெல்டரு அப்படிங்கிற மாதிரி டக்குலாம் நம்ம எதையும் செலக்ட் பண்ண முடியாது. என்னடி இது? அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அவர் அடிச்ச வெல்டிங் நல்லா இருக்குதா இல்லையா, குவாலிட்டியானதா இல்லையா அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ண வேண்டிய பங்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு QC இன்ஜினியரோ இல்லை வெல்டிங் இன்ஸ்பெக்டருக்கோ உள்ளது. இதை எப்படி சார் நம்ம கண்ணாலேயே பார்த்து கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விசுவல் டெஸ்டிங் ஆஸ் யூசுவல் நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இவனை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 to 300 mm ஆக்சுவலா இருக்கும். அதான் டெஸ்ட் கூப்பன்னு சொல்லுவோம். அதை வச்சு வெல்டிங் அடிப்பாங்க. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சது போய் ஒரு மிஷின் ஓட்டுறதுக்கு தானா? மிஷின் ஓட்டுறது கூட பரவாயில்லைங்க, ஆனால் அதுக்கான சேலரியும் க்ரோத்தும் இருக்கா? என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அமைஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே வேலையை தான் நீங்கள்லாம் பார்க்குறீங்களா? எனக்கு புரியல. எவன் சொன்னா மெக்கானிக்கல் படிச்சு மிஷின் ஓட்டுறது மட்டும்தான் வேலையா? ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பவர் செக்டரில் நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்கு, அதுக்கான க்ரோத்தும் இருக்கு. இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ஃபீல்டில் வெல்டிங் QC, பைப்பிங் QC, NDT இன்ஸ்பெக்டர், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான வேலை லோக்கல்லையும் இருக்கு, அப்ராட்லயும் இருக்கு. இந்த ஃபீல்ட்ல என்டர் ஆகிறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் CQI, சர்டிஃபைட் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். இந்த CQI கோர்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் பிராக்டிக்கலான ஒரு ட்ரைனிங் தான் நம்ம MECல கற்றுக் கொடுக்குறோம். 30 நாள் ட்ரைனிங். சும்மா ட்ரைனிங் மட்டும் இல்ல, கையோட வேலையை நீங்க வாங்கிட்டு போயிடலாம். இந்த 30 நாளைக்கான அகாமடேஷனும் லஞ்சும் நாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். இந்த கோர்ஸை நீங்க ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்தே படிக்க முடியும். ஆனா ஆஃப்லைன்ல நீங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டா சென்னை அல்லது கோயம்புத்தூர் தான் வரும். இந்த கோர்ஸை என்ரோல் பண்றதுக்கு மேலும் நம்மளுடைய மற்ற கோர்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு MECcoimbatore.com விசிட் பண்ணுங்க. ஸோ வெல்டிங் அடிக்கிறாங்க. அந்த வெல்டிங் அடிச்சது வெல்டிங் வந்து பார்த்து ரேடியோகிராஃபி டெஸ்டிங் தெரியும். ஒரு ஃபிலிம் எல்லாம் போட்டு நீங்கள் வெல்டிங் எல்லாம் செக் பண்ணி ஃபிலிமில் ஒரு ரிசல்ட் இதில் ஓட்டை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஃபிலிமை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃபிலிம் ரேடியோகிராஃபி டெஸ்டிங் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபிலிமை வச்சு அது நல்லா இருக்குதா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், நம்ம செகண்ட் ஸ்டேஜ் அதை பார்க்குறோம். பார்த்ததுக்கு அப்புறமாவும் விட மாட்டாங்க நம்ம ஆளுங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த மெட்டீரியலை கரன்னு அறுத்து அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சில பல டெஸ்ட் எல்லாம் நீங்க காலேஜில் படிச்சிருப்பீங்க. பென் டெஸ்ட், கெயிட் பென் டெஸ்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ராக்வெல் ஹார்ட்னஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. சார்பி டெஸ்ட் படிச்சிருப்பீங்க. டென்சைல் படிச்சிருப்பீங்க. ஸோ இது மாதிரி நிறைய டெஸ்ட் எல்லாம் நம்ம மெட்டலர்ஜி லேப்ல போய் OP அடிச்சிருப்போம் நிறைய பேர். என்னையும் அதில் சேர்த்து கொள்ளலாம். இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஆனா தயவு செய்து இமெயில் அடி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஃபீல்டுக்குள்ள இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு சரியான டிமாண்ட் இருக்குது. ஏன்னா இங்க பாருங்க, நல்லா கொடுத்ததை வந்து இப்படி உடச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பென் டெஸ்ட் பண்ணது, அதே அந்த பெரிய மெட்டீரியல்ல கட் பண்ணி பென் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அதுலயும் ரூட் பெண்டு, ஃபேஸ் பெண்டு, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரூட் பெண்டு, ஃபேஸ் பெண்டு அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டென்சைல் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா பக்காவா கிரைண்ட் பண்ணி இதெல்லாம் டென்சைல் பண்ணியிருப்பாங்க, இழுத்து பார்த்துருப்பாங்க எந்த இடத்துல உடையுது அப்படிங்கிறதெல்லாம். இதையெல்லாம் வச்சுதான் அந்த வெல்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுவாங்க. அந்த வெல்டிங்கோட ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த பாய்லர் தாங்கும் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அப்ப ஸ்டாண்டர்டை ரெஃபர் பண்ணி எவ்வளவு தாங்கணும், எவ்வளவு தாங்கியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அது டெஸ்ட் ரிசல்ட்ல வரும். இதை கண்டுபிடிச்சு இதையெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்ணணும். அப்போ டாக்குமெண்ட்லாம் எப்படி ரெடி பண்ணணும்னு தெரிஞ்ச ஒரு ஆள் இதுக்குள்ள தேவைப்படுறாங்க. அது வந்து யாருக்கெல்லாம் தெரியும்னா நான் சொன்ன இந்த வெல்டிங் இன்ஸ்பெக்டர், QC இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இவங்க அது எல்லாமே டாக்குமெண்ட்டா மாற்றி இது ஓகே ஆயிடுச்சு, இந்த வெல்டர் ஓகே இல்லை அப்படிங்கிறத வந்து ஃபைனலாக என்ஷூர் பண்ணுவாங்க. அப்படியே பண்ணாலும் அதுலேயும் சில கிரேட்ஸை பிரிப்பாங்க. என்னடா ஏன்னா ஒரு வெல்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா ஒரு பிளேட்டை கீழே வச்சு இப்படி அடிக்கிறது ஈஸி. இதுவே தலைகீழாக தொங்கிட்டே இருந்துட்டு ஒரு வெல்டிங் அடிக்க முடியுமான்னா அது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். எஸ், அப்போ இதை கேட்டகரைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வெல்டரை கிளாசிஃபை பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசிஷனை பேஸ் பண்ணி இந்த வெல்டரை கிளாசிஃபை பண்ணுறாங்க. 1G, 2G, 3G, 4G, 5G, 6G அந்த மாதிரி இந்த மாதிரி ஜிஸ்லாம் யூஸ் பண்ணி வெல்டர்ஸை பிரிப்போம். இதுக்கப்புறமா ப்ராசஸ், ஆர்க் வெல்டிங்கு ஓகே, டிக் வெல்டிங்கு 2 கையில் அடிக்கணும், அது இன்னும் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு பொசிஷனுக்கு தகுந்த மாதிரியும் வெல்டரை கிளாசிஃபை பண்ணி அதுக்கான குவாலிஃபிகேஷனை ரன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு QC, ஒரு வெல்டிங் இன்ஸ்பெக்டருக்குள்ள ஒரு வேலை. இந்த வேலையை எப்படி செய்யணும், எப்படி ஒரு வெல்டரை குவாலிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங் ஆல்ரெடி நம்ம MECல CQI அப்படிங்கிற கோர்ஸ் சிலபஸ்ல இருக்குது. இது நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிற விஷயம் தான். பட்
நீங்க வந்து ஒரு கம்பெனிக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா வெல்டர் குவாலிஃபை பண்ணணும்னா நான் சொன்ன இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணணும். இன்னும் இந்த வெல்டர் எப்படி குவாலிஃபை பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வெல்டிங் ப்ராசஸை பேஸ் பண்ணி எப்படி ஒரு வெல்டரை குவாலிஃபை பண்ணணுங்கிற வீடியோவும் வெல்டிங் பொசிஷன் ஒன்று சொன்னேன். இந்த வெல்டிங் பொசிஷன்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எந்த வீடியோ வேணுங்கிறத மறக்காம உங்க பொண்ணான டைம் வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணி ஒரு 30 செகண்ட்ல நீங்க இந்த கமெண்ட்ல போட்டலாம். கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்கான வீடியோவை நாங்க தரதுக்கு தயாராக இருக்கும். இதை பத்தி இன்னும் நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும், கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ ஸோ மச்.